வணக்கம் நண்பா, நான் தான் கேட்டுங்களா எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க நம்ம லாக்ஸில் என்னென்னு எங்கேருந்து கிளம்பியிருப்போம், மைசூரில் தாங்க நம்ம கிளம்பியிருப்போம். ஸோ நம்ம அந்த கன்னியாகுமரி டு கர்நாடகா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா மைசூர்லேருந்து நம்ம லாஸ்ட்டாக கிளம்பியிருப்போங்க. அந்த வீடியோ நம்ம போஸ்ட் போட்டிருக்கோம், பார்க்காதாங்க பார்த்துருவாங்க. ஸோ இப்போ என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மைசூர்லேருந்து கிளம்பி ஈவினிங் தான் கிளம்புவோம். 6 o'clock அப்புறம் தாங்க நம்ம கிளம்பி வச்சிருந்தோம். அங்கேருந்து நம்ம டேரக்டாக எங்கே போகிறதா பிளான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போகிறதாங்க பிளான் போட்டிருந்தோம். பட் நம்ம கோயம்புத்தூர் போக முடியலங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது பெரிய ட்விஸ்ட் ஆச்சுங்க. எப்போ சொல்லியே போகாமல் ஃபாரஸ்ட் ஏரியா தெரியாமல் ஃபாரஸ்ட் வழியாக போயிட்டாங்க. சரி அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்குமேங்கிற காரணத்தால அப்படி போனாங்க. அந்த ஃபாரஸ்ட் ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள்ள பார்டர் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. அதுவும் டீப் ஃபாரஸ்ட் ஏரியா நம்பாது. ஸோ அந்த ஏரியாக்குள்ள நம்ம போறதுனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செக் போஸ்ட்ல நம்ம போனோங்க. நைட்டு போனால் என்னாச்சு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செக் போஸ்ட்ல க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டப்பறம் சொன்னாங்க இப்போ நைட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம், இந்த மார்னிங் 6 o'clock அப்புறம் வாங்க. இப்போ டீப் ஃபாரஸ்ட்னால ஃபுல்லாக அனிமல்ஸ் ஃபுல்லாக க்ரௌடு நடமாடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம அதே போட ரூட்ல திருப்பிட்டு வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர்ல இது கொல்லிகள் அப்படிங்கிற ஒரு ஏரியா நம்ம அந்த ஸ்பாட்டு. ஸோ அந்த ஏரியாவில் ஒரு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரூம் ஸ்டே எடுத்தோங்க. பக்கத்தில் தான் ரூம் ஸ்டே எடுத்தோம். எந்த ரூம் ஸ்டே எடுத்தோம்? ஒரு விண்டேஜ் ஸ்டைலில் தான் ரூம் ஸ்டே எடுத்துருக்கோம். ஸோ காணிக்கிறேன் பேக்கில் பாருங்க நண்பா. ஸோ நம்ம இங்கே தான் நம்ம தங்கி இருந்தோம். பைக்கை நினைக்கிறது பாருங்க அண்ணா, நம்ம ஒரு ரூம் அண்ணா இருங்க. இந்த பில்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 ரூம் தான் நம்ப இருக்குது. நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரூம் எடுத்திருந்தோம். ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி விண்டேஜ் ஸ்டைலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் பிளேஸ் தாங்க. நம்ம மயிலாவரத்தை விட்டுவோம் பாருங்க, பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட்லாம் பாருங்க தரமா இருக்குங்க. நேச்சுரல் சூழ்ந்த இடம் தாங்க இந்த இடம். ஸோ நமக்கு நல்ல நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்டு ரூம் கிடச்சிருந்தா கிடச்சனால நமக்கு தப்பிச்சு போகுதுங்க. ரூம் கரெக்டாக நம்ம ரூமில் ரீச் ஆகும்போது 9 o'clock மேலே ஆகிடும்பா. ஸோ நம்ம ரூமில் ரீச் ஆகும் மாறி எழும்பியிருக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நேரம் நம்ம இங்கேருந்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் நம்ம போகிறோம். அந்த பிளாக்ஸ் நம்ம போக வீடியோ பார்க்கலாம் நண்பா. ஏன்னா இனிமேல் நம்ம போகக்கூடிய இப்போ இடங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் தாங்க போகிறோம். டீப் ஃபாரஸ்ட் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் ஸ்லோவாக போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அனிமல்ஸ் நடமாடும் அப்படின்னு இருக்காங்க. நம்ம லக்குக்கு ஒருவேளை அனிமல்ஸ் கண்ணில் மாட்டிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க, போக பார்க்கலாம். ஸோ கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் சொன்னாங்க. ஸோ 30 கிலோமீட்டர் தாண்டி தான் ஃபாரஸ்ட் தாண்டி போக போகிறோம். இப்போ நம்ம எக்ஸாக்டாக கடை இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம கர்நாடகா பார்டரில் இருக்கோங்க. அதாவது தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் ஒன்று இருக்குங்க. ஸோ அந்த பார்டரில் அங்கே இருக்கும், அதுவும் ஃபாரஸ்ட் பார்டர் நண்பா. அது இப்போ நம்ம போகும்போது நம்ம வீடியோ பார்க்கலாம்பா, வாங்க பார்க்கலாம். நம்ம ஸ்டே எடுத்து நம்ம கிளம்ப போகிறோம் நண்பா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கோயம்புத்தூர் தாங்க போகிறோம். கோயம்புத்தூர் இங்கே எத்தனை கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 150 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் இங்கேருந்து நம்ம ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க போகிறோம். அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா டீப் ஃபாரஸ்ட்டுங்க. அது கர்நாடகாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் உள்ள பார்டர் ஃபாரஸ்ட்டுங்க. அதில் கொஞ்சம் டீப்பாக தாங்க இருக்கும். அது போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் அனிமல் வராதுங்க, அனிமல் வந்துச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து போங்க அப்படிங்கிற காரணத்தினால ஓகேன்பா. நம்ம இங்கேருந்து செக் அவுட் ஆகிட்டோங்க. போக போக மீதி வீடியோ பார்க்கலாம்பா. நம்ம கிளம்பிட்டாங்க. நம்ம ஸ்டைலில் வந்து கிளம்பியாச்சு. இன்னும் இங்கேருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 130 கிலோமீட்டர் தாங்க இருக்குது நம்ம இப்போ இருக்க ஸ்பாட்ல இருந்து. இப்போ நம்ம இங்கேருந்து கரெக்டாக ஒரு 5 கிலோமீட்டர் தாண்டி போனீங்கன்னா நேராக நம்ம பார்டருங்க. அதாவது கர்நாடகா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பார்டர் நண்பா. ஸோ அந்த செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம நேராக போக போகிறோம். போய் நேராக போனீங்கன்னா ஒரு 120 கிலோமீட்டரில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது கோயம்புத்தூர் தான் நம்ம போகிறோம். நைட்டு ஒரு வழி ஆகிட்டுங்க. ஆகும்போது நம்ம பிளான் போட்டது என்னன்னு கதை பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நம்ம மைசூர்லேருந்து நம்ம ஈவினிங் போல் கிளம்பணுங்க. அதாங்க கான்செப்ட் இப்படி பார்த்தா ஈவினிங்லேருந்து நம்ம 6 மணி போல் கிளம்பி டேரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படிங்கிற கான்செப்டில் வேறட்டி போயிட்டு இருந்தோங்க. அப்படி போகும்போது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 o'clock அதுக்கு மேலே நம்ம பாதியில் வந்துட்டோங்க. வரும்போது மேப்பில் பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் ஏரியா ரூட்டை காமிச்சிதுங்க. ஸோ அந்த ஏரியாவில் வருவோம். ஆனால் முன்ன பின்ன க்ளோஸ் ஆகும்னு எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு இருந்தாலும் சரி வந்து பார்க்கலாமேன்னு வந்தோம் நண்பா. வரும்போது அங்கே தெரியுது, ஆகும்போது தான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக அங்கே டோல்கேட் அதாவது செக் போஸ்ட் கிட்ட நிற்கும் போது கிட்டத்தட்ட மணி 8:30-9 மணி இருக்குங்க. ஸோ அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்து ஏரியாவில் ஆட்கள்கிட்ட விசாரிக்கும் போது சொன்னாங்க பக்கத்தில் ரூம் ஸ்டே இருக்குன்னு எடுத்துக்கோங்க, அங்கே இருந்து தங்கிட்டு நீங்கள் மார்னிங் போல் 6 o'clock ஓப்பன் பண்ணிடுவாங்க, நீங்கள் எப்போனாலும் போங்க மார்னிங் அப்படின்னாங்க. நண்பா நம்ம இன்னும் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்டுக்குள்ள தாங்க போயிட்டு இருக்கோம். இதுலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ள தாங்க ஒரு செக் போஸ்ட் வரும். ஸோ ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுங்க. அது இப்போ நம்ம நைட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த ரூட்டில் நைட்டு ஃபுல்லாக வந்துருந்தாங்க. வந்த அப்புறம் தான் இப்படி சம்பவம் ஆகிடுன்னு சொல்லி திருப்பி நம்ம ஸ்டே எடுக்க போனோம். ஸோ நம்ம திரும்பி மறுபடியும் போயிட்டு இருக்கோங்க. செக் போஸ்ட்டை காணிக்கிறேன், நம்ம என்ன எங்கே வச்சு இது பண்ணோம் அப்படிங்கிறத காணிக்கிறேன், கிட்டே பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் தாண்டி டீப் ஃபாரஸ்ட்னு சொன்னாங்க. ஸோ ஃபாரஸ்ட் எப்படின்னு கூட எங்களுக்கு தெரியாதுங்க. எனக்கு முன்ன பின்னா நம்ம வந்து இல்லை எடுத்ததில்லை தெரியாதுல்ல. ஃபாரஸ்ட் எப்படின்னு எங்களுக்கு டோட்டலாகவே தெரியாது நண்பா. ஸோ அது போனதாக எங்களுக்கு தெரியும். 4 பேர் என்ன சொல்கிறாங்க, கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அனிமல்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்து எடுத்து போங்க, கொஞ்சம் கவனமாக போங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மேபி நம்ம லக்குக்கு ஒரு வேளை பார்க்க முடிஞ்சால் அனிமல்ஸை பார்க்கலாம் நண்பா. சப்போஸ் இல்லை முடியலை அப்படின்னா அப்படியே ஒரு போக்கில் போக வேண்டியதாங்க, அப்படியே கேர்ஃபுல்லாக போக வேண்டியதான். இந்த ஃபாரஸ்ட்டை மட்டும் நம்ம இப்போ தாண்டிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு டேரெக்டாக நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு போயிடும் நண்பா. ஸோ அது வர கிட்டத்தட்ட இன்னும் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் மேலே தான் இருக்குது. பக்கத்தவர்கள் வந்துட்டோங்க.
ஸோ பார்க்கலாம் நண்பா. நைட்டுலாம் வரும்போது எங்களுக்குலாம் அள்ளு விட்டுட்டேங்க இந்த ஏரியாலலாம். அப்போ ஏன்னா கர்நாடகா டிஸ்ட்ரிக் வேறு, நமக்கு தெரியாத இடம் வேறு, அது வேறு இல்லாமல் நைட்டுலாம் பார்த்தீங்கன்னா ரோடு மட்டும்தாங்க. ரோடு வேறு பார்த்தீங்கன்னா எம்மா சொல்ல வேண்டாங்க, அந்த மாதிரி ஆஃப் ரோடு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லி. ஏன்னா இதரம் பைபாஸாக வந்துட்டு இருந்தோம் நம்ம. பைபாஸாக இருக்கும்போது எங்களுக்கு ஒன்றுமே தெரிலங்க, வண்டி அது போக்கில் வந்துட்டு இருந்து. இந்த ரோடுக்குள்ளே எப்போ ஏறினமோ வாடி முடிஞ்சு 2 மணி நேரத்தில் டமால் டிமான்னு விழுந்து எலும்பி வந்துருக்கோங்க. நான் வந்துட்டு பார்த்தீங்களா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு என்னங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சார் சொல்ல இருந்துட்டாங்கன்னு தெரியாத சார். உள்ள அலோட், உள்ள போலாமா? என்ன சார் வண்டி நம்பரா இங்கயா? ஓகே ஓகே. எஸ்டர்டே நைட்டு வந்திருந்தோம். நைட்டு போடலை, வந்தவங்க அளவு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதான் எனக்கு ரூம் ஸ்டே எடுத்து தங்கிட்டு போங்க. இதில் பக்கத்தில் ஆமாம் கோழிகள் அங்கே சார். ஒரு வண்டி நம்பரா இல்லை டோட்டல்? ஓகே சார், ஓகே ஓகே. இது வாடியம் போட்டுருக்கீங்களா சார்? உள்ளே போனால் டேஞ்சர் இல்லைல்ல? ஓகே, சேஃப் தானே? அனிமல்ஸ் ஏதாவது வருமா? 25 கிலோமீட்டர் அனிமல்ஸ் வருமா? எலிஃபெண்ட் ஏதாவது? அப்படியா? டேஞ்சர் ஒன்றும் இல்லைல்ல? கேர்ஃபுல் தானே? சரி சரி. ஓ ஓகே சார், ஓகே ஓகே. இதே மைசூர்லேருந்து வந்து கொடு, கோயம்புத்தூர் போகிறோம். 30 என்ட்ரி டிக்கெட்டு 30. லே ஏடு என்ட்ரி டிக்கெட் 30னா ஒரு வண்டிக்கு 10 ரூபா சார். தேஞ்சிருக்குமா? 20 ரூபா. ஆமாம். ஸோ நண்பா பார்த்துருப்பீங்க, நம்ம போர்ட்லேயும் போட்டிருக்காங்க பைக்குக்கு 20, 50 அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்காங்க. என்னடா இன்னும் ஓப்பன் பண்ணலையே பார்த்து நம்ம இந்தால போகணுங்க. ஒரு நம்ம டூரிஸ்ட்னால தான் நமக்கு இந்த ரேட் வாங்குறாங்க, உள்ளூர்காரங்களும் வாங்க மாட்டாங்களா இருக்கும். டூரிஸ்ட்னால தான் நம்ம வாங்குறாங்கன்னு நினைக்கிறேங்க, மேபி இருக்கலாம். ஸோ எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த என்ட்ரி, அதாவது என்ட்ரி போடுறது பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி 10 ரூபாங்க. 3 வண்டி 30 ரூபா வாங்கியிருக்காங்க. ஏரியா எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மைசூர்லேருந்து கோயம்புத்தூர் பார்த்து வர வழியில் ஒரு கர்நாடகா டிஸ்ட்ரிக், அதாவது கர்நாடகா ஸ்டேட்டுக்கு முன்னாடி உள்ள செக் போஸ்ட்டுங்க இது. எக்ஸாக்ட் அதுனா பொலிகல் அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குங்க. அந்த ஏரியா கழியவும் இந்த செக் போஸ்ட் வருதுங்க. ஸோ ஒரு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா 10 ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க. 3 வண்டிக்கு 30 ரூபா ஆயிருங்க. ஸோ உள்ளே போயிட்டுருக்கணும்பா. சேஃபாக மெதுவாக போங்கன்னு சொல்கிறாங்க. அனிமேல் போனால் போகிற போக்கில் அனிமேலை பார்க்கலாம் அப்படின்னாங்க. எலிஃபெண்ட் ஏதாவது இருந்தால் பார்க்கலாம் போகிற வழியில் அப்படின்னு. டேஞ்சர்லாம் ஒன்றும் இல்லை, சேஃப் தான் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா பார்த்தாலே உங்களுக்கு பக்காவாக தெரியுதுங்க. இதுவுமே நம்ம அந்த கொடைக்கானல் ஊட்டி இருக்கிற அந்த வில்லேஜ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த வில்லேஜ் மாதிரி தாங்க பக்காவாக தெரியுது. லெஃப்ட்லாம் பார்த்தா தெரியுங்க, அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குட்டி குட்டி வில்லேஜாக தாங்க இருக்குது. இந்த பிளேஸும் பயங்கரமாக இருங்க. இதுவும் ஹில் ஸ்டேஷன் தாங்க நினைக்கிறேன் என் பார்வைக்கு. இதுவும் ஃபுல்லாக அங்கேயுமே ஒரே தோட்டமாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக நேச்சுரல் பிளேஸ். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுண்டன் பச்சையே தெரியுதுங்க எனக்கு கண்ணுக்கு. அதாவது கேமராவில் பக்கமாக தெரியாது, பட் இருந்தாலும் லைவாக பார்க்கும்போது சூப்பராக தெரியுதுங்க மவுண்டன்லாம். இங்கே கடை ஒன்று இருக்காதுன்னு இங்கே 2 கடைலாம் இருக்குது. இன்னொரு செக் போஸ்ட் இருக்குங்க, இதுக்கப்புறம் தான் கடை இருக்காது வரும். இங்கேயே நம்ம சொல்லி விடுனாங்க. வண்டி நம்பரா, பைக் நம்பரா TN75 AM 0551 AM 0551. மைசூர் வந்து வரும், கோயம்புத்தூர் போகிறோம் சார். அங்கேயே பே பண்ணியிருந்தோம் அங்கே. இது போலீஸ் செக் போஸ்ட்டா? சரி சரி. இதுக்கப்புறம் செக் போஸ்ட் வரும் வராதுல்ல இதுக்கப்புறம்? அப்படிங்களா? இது குடிக்கல அப்படி? அப்போ இது கர்நாடகா செக் போஸ்ட். ஒரு வண்டிக்கு 50 ரூபா. சரி, தேங்க்யூ சார். பார்த்துருப்பீங்க. இப்போ இது என்ன செக் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம செக் போஸ்ட்டு கடந்து வந்துப்போம் பார்த்தீங்களா? அது நம்ம என்ன செக் போஸ்ட்டு, பாறை செக் போஸ்ட் நாங்கள். இப்போ பாறை செக் போஸ்ட்டை தாண்டி நம்ம இப்போ இங்கே என்ன நம்மளை பார்த்து வருது
ஐயோ இப்போ 2000 இப்போ ஒரு செக் போஸ்ட் தாண்டி இருக்கோம் பார்த்தீங்களா, இது எங்க செக் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இது கர்நாடகா செக் போஸ்ட் தாங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செக் போஸ்ட் வரும், அது தமிழ்நாடு செக் போஸ்ட் தான். அதுக்கு மட்டும் தான் என்ட்ரி ஃபீஸ் வாங்க மாட்டாங்களாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இதுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்னா 50 ரூபாங்க பெர் ஹெட் வண்டிக்கு. ஒரு வண்டிக்கு 50 ரூபான்னு வாங்கிடுவாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம போனதில் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்நாடகா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் அதுக்கு ஒரு வண்டிக்கு 10 ரூபா தான் வாங்கினாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா யானை வரும் வாய்ப்பு இருக்குங்க, கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்கன்னு தான் சொல்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் டேஞ்சர் இல்லைங்க, சீட்டாலாம் வருமாங்க, அது நைட்டு தான் வருமா. ஏன்னா நம்ம டக்குன்னு ஃபைன் பாரஸ்ட் வந்துட்டோம், பேசிட்டே இருந்தால் சடாரம் தான் ஃபைன் பாரஸ்ட் வந்துட்டோம். நண்பா அடுத்த ஒரு செக் போஸ்ட் எங்க என்னங்க வந்து தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு வந்துட்டோம் நண்பா. அண்ணா கடாகி கேர்மாளம்ங்கிற ஒரு செக் போஸ்ட்டுங்க. 0 கேட்பாங்களோ. என்ன சார்? கோயம்புத்தூர், மைசூர்லேருந்து வந்து கோயம்புத்தூர் போகிறோம். சரி ஓகே சார். ஃபாரஸ்ட் இன்னும் முடியலையா? சார் டேஞ்சர் ஒன்றும் இல்லை, சேஃபு தானே நைட்டு? சரி சார். ஓகே சார். சரி ஓகே சார். ஓகே சரி. ஃபுட்டு கடை தான் இருக்கா சார் பக்கத்தில்? 20 கிலோமீட்டர் தாண்டியா? சரி சார். சரி தேங்க்யூ சார். ஓகே. சரி ஓகே சார். ஓகே சார். புரியுது. ஓகே சரி தேங்க்யூ சார். ஓகே. நண்பா அவங்க சொன்னதானே என்னங்க, ரோட்டில் ஒரு பாடி கார்டாக இருக்காங்க. எப்பாடா கடவுளே கடவுளே, சாப்பாடுங்க ஒரு கடை இருக்கு நண்பர்களே. நம்ம நம்ம லக்க நேரத்தை பார்த்தீங்களா? ஹோட்டல் என்ன ஹோட்டலுங்க இது? ஜடேருத்ர சுவாமி ஹோட்டலுக்கு வந்திருக்கோம் நண்பா. சாப்பிடுவாங்க. ஏன்னா சார் சொன்னார் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு அப்புறம் தாங்க சாப்பிட முடியுமோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்டு ஒரு மீதி கன்சியூம் பண்ணுறாங்க. அந்த கடையில் விட்டு சாப்பிட பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம இங்கே சாப்பிட்டு முடிஞ்சு கிளம்ப போகிறோங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் டீ ஃபாரஸ்ட்டில் தான் போக போகிறோம். மெயின் மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரெயின் வந்துட்டுங்க. அதை சுற்றி காணிக்கிறேன் பாருங்க நண்பா. ஃபுல்லாக மழை பெய்யுதுங்க. கதை முடிஞ்சு நண்பா. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமரா கலத்தி உள்ளே வைக்க போகிறோங்க. ஃபுல்லாக மழை பெய்ய ஆரம்பிச்சு நண்பா. ஸோ அதனால் நம்ம கேமரா கலத்தி உள்ளே வச்சுட்டு ஃபாரஸ்ட்டு கழிஞ்ச பிறகு அதாவது கொஞ்சம் ரெயின் கொஞ்சம் குறைஞ்சதுக்கப்புறம் மீதி கண்டிப்பாக பண்ணலாம் நண்பா. அதுக்கப்புறம் காணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்படியே ஓட்டணும் பார்த்தீங்கன்னா கேமராக்குள்ள அவ்வளோ தண்ணி போயிருங்க. ஒரு 50,000 ஊன்னு ஆயிரம் நண்பா. ஸோ 50,000 நாமும் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம அதுக்கப்புறம் முடிச்சு தள்ளி போன அப்புறம் பார்க்கலாம் நண்பா. கொஞ்சம் ரெயின் குறையட்டுங்க. ரெயின் குறைஞ்சி நம்ம அந்த ஃபாரஸ்ட் விட்டு தாண்டினதுக்கப்புறம் மீதியை காட்டணும் நண்பா. மெயின் கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் தாங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. பட் அது இப்போ நம்ம மழை பெய்தனால அதை காட்ட முடியாத கண்டிஷனில் வந்துட்டோங்க. ஸோ அதனால் போகும்போது பார்க்கலாம் நண்பா. பார்க்கலாம் நண்பா. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட் விட்டு தாண்டிடுவாங்க. எந்த செக் போஸ்ட் எங்கே காணிக்க பாருங்கப்பா. அது உங்களுக்கு பார்த்தா தெரியுமான்னு தெரில, பட் நான் காணிக்கிறேங்க. ஸோ அங்கே தெரியுது பாருங்க அண்ணா, தெரியுது பார்த்தீங்கன்னா அதாங்க செக் போஸ்ட்டு. ஸோ அங்கே தாங்க நம்ம கடந்து வந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளால் பிளாக் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா நல்ல மழைங்க. ஜாக்கெட் போட்டவங்க பார்த்து ரெயின் கவர் போட்டுருக்கோம் பார்த்தவங்க தெரியும் நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மழை நண்பா, அதனால் ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அதனால் நம்ம கேமரா பேக்குள்ளே வச்சு பேக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா மழைங்க ரெயின் ரொம்ப இல்லை நண்பா. அதனால் நம்ம மறுபடியும் கேமரா எடுத்து ரெக்கார்ட் பண்ணி போகலாம் ஐடியாவில் இருக்கணும் நண்பா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட் டீப் ஃபாரஸ்ட்டாக கடந்து வந்துட்டோங்க. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு எதுவுமே ஒன்றும் கண்ணில் மாட்டலாங்க. எலிஃபெண்ட் தான் கண்ணில் தெரியும் பார்த்தோம், பட் கிடைக்கல. அதனால் பிரச்சனை நம்ம ஏன்னா எதிர்பார்த்து போனால் கண்டிப்பாக ஒன்றுமே கிடைக்காது. ஸோ அதனால் இனிமேல் போகும்போது மீதியை கண்டிப்பாக பண்ணலாம். நாங்கள் மோட்டர் பிளாக்ல பார்க்கலாம். இதெல்லாம் இங்கேருந்து கரெக்டாக இப்போ நம்ம எந்த ரோடு, அதாவது நம்ம கரெக்டாக இப்போ எந்த ரோட்டில் போய்ட்டு வந்து சத்தியமங்கலம் ரோடு தாங்க. இது நேரம் சத்தியமங்கலம் ரோடு போய் நம்ம அப்படியே நேராக போனீங்கன்னா அன்னூர் ஒரு ஏரியா வருங்க. அன்னூரை தாண்டி தாங்க போகிறோம். ஸோ அப்படி போனால் கோயம்புத்தூர் போயிடலாம் நண்பா. கிட்டத்தட்ட 92 கிலோமீட்டர் தாங்க மேப்பில் காட்டுது. மணியை பார்த்தீங்கன்னா 10:45 11:45 ஆகுதுங்க. சாரி 11:45 சம்திங் ஆகுதுங்க. நீங்கள் போய் சாருக்கு எப்படியும் ஒரு 1 மணி 2 மணி மேலே ஆயிரும் நண்பா. ஆனால் எதிர்பார்க்கவே இல்லைங்க மழை பெய்யுங்கிறத நாங்கள் சுத்தமாக எதிர்பார்க்கலாங்க. ஏன்னா கிளைமேட் ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்குது. எப்போவுமே இருக்க மாதிரி டல்லாக தாங்க இருக்குது. ஒவ்வொரு சூரியன் ஓவராக இல்லாமல் நல்ல ஹீட்டாகவும் இல்லாமல் ஒவ்வொரு நார்மலாக டல்லாக இருந்த மாதிரி தாங்க இருந்து. அதனால நாங்கள் நம்பி வந்துருந்தோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா 2வது செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் மழை அடிக்க ஆரம்பிச்சிட்டு 2வது செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களும் அதான் சொன்னாங்க. என்னன்னா வீடியோவில் எடுக்காதீங்க இந்த ரோட்டில் போங்க, எங்கேயும் ஸ்டாப் பண்ணாதீங்க, ஸ்பீடாகவும் போகாதீங்க, அது இல்லாமல் ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்காதீங்க, முக்கியமாக வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்க சொன்னனால நம்மளும் அதேமாதிரி வீடியோ எடுக்காமல் வரலான்னு நினச்சிட்டே இருந்தோம் நம்ம. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழையும் இதுதான் பொடின்னு சொல்லி ஒரு பிடி பிடிச்சிட்டுங்க. கிளைமேட்லாம் பார்த்தவங்களுக்கு எப்படி தெரியும் தெரியலங்க வீடியோவில். ஆனால் இங்கே ரொம்ப பாகாதாங்க இருக்குது.
அதுவும் இல்லாமல் இங்கேயும் மழை வருங்கிற கான்செப்டில் தான் நண்பா இருக்கு. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம்னு ரைட்டில் போர்டு போட்டிருக்காங்க. ஓ அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா தானா? இது இருக்கதே ஃபாரஸ்ட் ஏரியா தாங்க. அது நண்பா மலையிலேருந்து இறங்கி போகிறோங்க, பின்னாடி பார்த்தா ஒரே பனிமூட்டமாக தான் நண்பா இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியலங்க. இந்த கடல் பார்த்தா எப்படிங்க தெரியும்? கடலில் வெள்ளையாட்டு அது அப்படி தாங்க தெரியுது. இப்போ பயங்கர ஆழமாக இருக்கும் போல இருக்கு. ஓ லைட்டாக கவனம் மிஸ் ஆனாலும் ரொம்ப ஆபத்துங்க இந்த இடத்துலலாம், ரோட்லலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வண்டிகள்லாம் பார்த்து கவனமாக தாங்க போகிறாங்க. நான் ஃப்ரெண்டு பெரிய நான் பார்க்க எப்படி வருது பாருங்க. என்னங்க ஒரே புகமுட்டமாக இருக்கு. இதுதானடா ஆசைப்பட்டீங்க. இந்த மாதிரி வியூவெல்லாம் பார்க்கல என்ன வேணாலும் கொடுக்கலாங்க அந்த வியூ பார்க்கறதுக்காக. சும்மா லெஃப்ட்ல பார்த்தா வயிற்ற கிடக்குதுங்க, அந்த மாதிரி இருக்கு இப்போ ஆழம். மாறுபட்ட ஹைட்டுங்க இந்த இடம். இவ்வளோ ஹைட்லேயே நம்ம மக்கள் சூஸ் பண்ணி ரோட்டை போட்டு ரூட்டை போட்டு நம்ம ஒரு வழியா என்னன்னு பார்த்தீங்கன்னா யானையை தான் பார்க்க முடியல. பார்த்தா ரைட்டை பாருங்க ஒரே காட்டு பண்ணியாக இருக்குங்க. ஆனால் இது பாருங்க அது அவ்வளோ காட்டு பண்ணி நண்பா. கடைசி இந்த காட்டு பண்ணியாவது பார்க்க நமக்கு சான்ஸ் கிடைச்சா. உள்ள காட்டு பண்ணியாக தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஓட்ட தெரியுமில்ல அதை பற்றி. ஆனால் அடுத்த லைவ் கிட்ட வச்சு உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்க. ஆக மொத்தம் மானு தாங்க வரும் பார்த்துருப்போம் கூட்ட கூட்டமா. அப்போ காட்டு பண்ணியாக வந்துருக்குங்க. நான் ரைட்டில் பாருங்க, ரைட்டில் பாருங்க, ரைட்டில் பாருங்க. அவ்வளோ காட்டு பண்ணிங்க. மூஞ்ச பாருங்க பார்த்துக்கலாம். வேற லெவலில் இருக்கு நண்பா, வேற லெவலில். நண்பா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம செக் போஸ்ட்டை தாண்டி இருப்போம் பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக ஃபாரஸ்ட் ஏரியா விட்டு வெளியே வந்துட்டோம், அவுட்டர் வந்துட்டோம். இன்னும் நெக்ஸ்ட் மந்த் கரெக்டாக இங்கேருந்து 73 கிலோமீட்டர் தாங்க இருக்குது கோயம்புத்தூருக்கு. 1 ஹவர் ரீச்சு மேப்பில் போட்டிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம 2.5 மணி நேரம் மேலே ஆகுங்க. 1.5 மணி நேரம் காணிக்குது, 2.5 மணி நேரம் ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே டேரெக்டாக கோயம்புத்தூர் தாங்க, ஒரே ரோடு தான். அப்படியே இழுத்து போயிட வேண்டியதான் நண்பா. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மணி ஆகுதுங்க, மத்தியானம் ஆகிட்டு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது நண்பர்களே. போகிற பக்கம் அப்படியே போக வேண்டியதாங்க. இன்னும் கோயம்புத்தூர் கிட்ட போய்ட்டு மீதியை கண்டிப்பாக நண்பா. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தது அட்வென்ச்சராக தான் இருந்து இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில். நிறைய பேர் கொஞ்சம் என்னெல்லாமோ சொன்னாங்க எடுத்தாங்க. அந்த அளவுக்குலாம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லைங்க. யானைகள்லாம் வரும் பார்த்தேன், எதுவுமே அந்தளவுக்கு வரல. கடைசியாக நம்ம வந்ததுக்கு இந்த ரோட்டில் வந்ததுக்கு காட்டு பண்ணியாவது பார்த்தேன் நண்பா. அக்குமா டட்டாட்டாவா ஃபைனலாக காட்டு பண்ணியாவது பார்த்துருக்கோம் லைவ் ஆட்டு. ஸோ அதே போதும் சொல்லலை. சுற்றுலா தாங்க இருந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம கோயம்புத்தூர் தாங்க போகிறோம். அங்கே போய்ட்டு நான் மீதி காணிக்கிறேன் நண்பா. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டனாக டிராஃபிக்கில் இருந்த மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டோம் நண்பா. கிட்டத்தட்ட இங்கே வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் இருக்குது கோயம்புத்தூர் டவுன், அதாவது சிட்டி. ஏகப்பட்ட டிராஃபிக் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக் நண்பா. அது மட்டும் இல்லை, இங்கே வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஹீட்டு தெரியுமாங்க. இப்போ பயங்கரமான ஹீட்டுங்க. டிராஃபிக்கில் நின்று எடுத்து வந்தவங்க ஒரு வழி ஆகிட்டோம் நாங்கள் சொல்ல போனோம். ரொம்ப ஹீட்டுங்க. ஏன்னா இவ்வளோ நேரமே நம்ம ஃபுல்லாக கூலிங்லேயே கறங்கிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா. கூலிங்கில் இருந்து சடனாக ஹீட்டு வரும்போது வேற லெவலில் பாடி ரியாக்ட் ஆகுதுங்க. ஓவர் கூலிங்கும் தாங்க முடியாது, ஓவர் ஹீட்டும் தாங்க முடியாது. அப்போ என்னத்தை தாண்டா நீங்கள் தாங்குவீங்கன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுண்ணே. அதுதாங்க கதை நண்பா. ஒரு 6 கிலோமீட்டர் நம்ம டவுனுக்கு ரீச் ஆகிடுவோம். கோயம்புத்தூரில் போய் ரூம் ஸ்டே எடுக்கணும், ரூமை பார்க்கணும். பார்த்து ரூம் ஸ்டே எடுத்துகிட்டு அடுத்து வெளியே அவுட்டரில் போய் சும்மா ரவுண்ட் அடிக்கணும். அப்படி ஏதாவது ஒன்று பண்ணணுங்க. அதுக்கப்புறம் நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மார்னிங் போல் நம்ம கிளம்பி செக் அவுட் ஆகி போகிற மாதிரி இருக்கும் நண்பா. எங்கள் நம்ம ஹோம் டவுனை பார்த்து போக மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஒரு ஈவினிங் தாங்க இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் ரவுண்ட் அடிச்சுட்டு ஆல்ரெடி நாங்கள் ஏற்கனவே ஒரு 3 நாள் இருந்துருக்கோம் கோயம்புத்தூரில். அதனால் 2 இடங்கள் எல்லா இடமும் மேக்ஸிமம் எல்லா இடமும் தெரியுங்க. எங்கெல்லாம் போனோமோ அங்கெல்லாம் தெரியும். அதனால் எங்கெல்லாம் இதுக்கு வர ஸ்டே பண்ணும்போது சாப்பிட்டோமோ அங்கே அதே சாப்பிட தாங்க, அதே கடையில் தாங்க ஃபுட்டை கழிக்கணும். அப்படி இப்படின்னு போகணும் நண்பா. போக போக டவுனில் போய்ட்டு பார்க்கலாங்க. ஏன்னா ரூம் வேறு எடுக்கணும் பார்த்தீங்களா. இனிமேல் தாங்க தேடல் வேட்டை ஆரம்பம். இந்த ரூமை தேடிட்டு பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் காட்டுறேன் வாங்க ரூமை.